ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸான வெயிட் லாஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு கொள்ளு சூப் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு நான் 1/2 கப் கொள்ளை முதல் நாள் நைட்டே கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ ஊற வச்சிருந்த கொள்ளை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோம். ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த கொள்ளு சரியா வேகாது. விசில் வந்ததும் ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கொள்ளு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த கொள்ளு அந்த மிக்சரை மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்குவோம். தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. கொஞ்சம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம், கொஞ்சம் சூப்பில் கலந்துருவோம். இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விழுதா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூட் பண்ணிக்கலாம். இதில் இந்த அரைச்ச கொள் பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அளவு 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். 1/2 கப் கொள்ளுக்கே 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். உப்பு பத்தல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சூப்பை கொதிக்க விடுங்க. நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்ல பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. இப்படி நுரைச்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான கொள்ளு சூப் ரெடி. இது வெயிட் லாஸ் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க கட்டாயம் எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.